பாட்டி, வாமா நந்தினி. என்ன பாட்டி, நேத்து நீங்க வீட்டுக்கு வரவே இல்ல. அம்முச்சி நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் நந்தினி, நேத்து இந்த ரேஷன் கடையில பொங்க ஜாமான்லாம் இலவசமா கொடுத்தாங்க. அத வாங்க போயிருந்தம்மா. அப்படியா? சரிங்க பாட்டி. நந்தினி, இந்த பார்வதி இன்னைக்கு வேலைக்கு வெள்ளனே வர சொல்லி இருந்தாங்களாம். அவ வேலைக்கு போயிட்டா. நீ பால் கொண்டுட்டு வந்தா வாங்கி வைக்க சொன்னாமா. நீ அவளுக்கு எப்போதும் எத்தனை லிட்டர் பால் கொடுப்பியோ அந்த பானையில ஊத்தி வச்சுட்டு போமா. அப்படியா? சரிங்க பாட்டி. அம்மாடி நந்தினி, உன் அத்தை முட்டை கேட்டிருந்தா. இப்போதைக்கு இந்த 2 முட்டை தான் இருக்கு. இதை இப்போதைக்கு எடுத்துட்டு போ. திரும்ப கோழி முட்டை இட்டதுக்கு அப்புறம் நான் எடுத்துட்டு வந்து தர்றேன். சரிங்க பாட்டி. முட்டை இங்கே இருக்கட்டும் பாட்டி. நான் சரோஜாக்கா வீட்டுக்கு பால் கொடுத்துட்டு வந்து எடுத்துக்கிறேன். சரிம்மா நந்தினி. இந்த சரோஜாவும் வீட்டுல இல்ல. காலையிலேயே ஆட்டாவும் அவளும் எங்கேயோ கிளம்பி போனாலுவோ. அந்த பொண்ணு நித்யா மட்டும்தான் வீட்டுல இருக்கா. பாவம். அப்படியா பாட்டி? நானும் நித்யாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பாட்டி. நானும் இந்த பாலை போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வர்றேன் பாட்டி. ஆமா நந்தினி, நானும் இந்த இங்கேதான் உட்கார்ந்துருக்கேன். அவளை பார்க்கவே முடியறது இல்ல. இந்த சரோஜா தான் அவளை உள்ளேயே அடைச்சி வச்சிடுறாள. ஆமா பாட்டி, பாவம் அந்த பொண்ணு. சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வரேன். சரி, மறந்துடாம முட்டைய வாங்கிட்டு போயிருமா. சரிங்க பாட்டி. நித்யா, எப்படிடா இருக்க? வாங்க அண்ணி. நல்லா இருக்க அண்ணி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா நித்யா. மாயா மியா எப்படி அண்ணி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. அக்கம் பக்கத்து வீட்டுல இருந்துட்டு உன்னை பார்க்க முடியாம இருக்குதுடா. உன் சித்தியும் தங்கச்சியும் எங்க போயிருக்காங்க? பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க அண்ணி. ஏன் நீ போகலையா? இல்ல அண்ணி. உன் சித்தி தான் வீட்டுல இல்ல, வீட்டுக்கு வரலையா? மாயாமியா தான் உன்னைய பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இல்ல அண்ணி, சித்திக்கு தெரிஞ்சா அப்புறம் திட்டுவாங்க. இன்னொரு நாளைக்கு வர்றான் நீ. சரிடா, எதையும் நினைச்சு கவலைப்படாத என்ன. சரிங்க அண்ணி. காலையில எதுவும் சாப்பாடுலாம் தந்துட்டு போயிருக்காளா உன் சித்தி? பழைய சாதம் இருக்கு அண்ணி. பழைய சாதம்மா? நான் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரவா, சாப்பிட்றியா? இல்ல வேணாம் அண்ணி. சித்திக்கு தெரிஞ்சா அப்புறம் என்னை அடிப்பாங்க. அடிப்பாளா? ஆமா அண்ணி, வேணாம் அண்ணி. சரிடா சரிடா சரிடா, உடம்ப பாத்துக்க என்ன. எதையும் நினைச்சு கவலைப்படாத. சரிங்க அண்ணி. சரிடா, வர்றேன். வாங்க அண்ணி.